ஹாய், நான் உமா. இன்றைக்கி வெஜிடபிள் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் வாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க, 2 சேப்பங்கிழங்கு, ஒரு கேரட்டு, இதில் முந்தங்காய் இருக்கு இல்லைங்களா, வாழைக்காய், அதில் பாதி எடுக்க போகிறேன். அப்புறம் அரசாணிக்காய், இதில் பாதி தான் எடுக்க போகிறேன். இது பூசணிக்காய், முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி புளியும் அது கூட சேர்த்து ஊற்ற போகிறேன். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறேங்க. அப்புறம் இதுக்கு வறுக்கிறதுக்கு எண்ணெயே இல்லாமல் வறுக்கணுங்க. அது வரமிளகா காரத்து தேவையான அளவு நான் இப்போ 5 தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், முழு உளுந்து இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ சீக்கிரம் வறுப்பதுக்காக தாளிப்பு உளுந்து தான் போட போகிறேன். இது ஒரு 2 டீஸ்பூனு. எள்ளு தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி வைக்கணுங்க. எள்ளு வந்து 2 டீஸ்பூன் எடுக்கிறேங்க. அப்புறம் மல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது நான் ஆல்ரெடி வறுத்ததுனால இது கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வறுத்து இது கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். இது மட்டும் வறுத்தலாம், தனித்தனியாக வறுக்க போகிறேங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், உப்பு, அப்புறம் வந்து ஒரு தேங்காய் வந்து நீங்கள் இது கூட அரைக்கும்போது போடுறதா இருந்தால் நல்லா வறுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்துங்க. நான் இப்போ எனக்கு கொஞ்சம் போதும், அதனால் நான் துருவி போட போகிறேன். அவ்வளோதான், வறுத்துட்டு துருவி போட போகிறேன். அவ்வளோதாங்க தேவையான பொருள். இதை எனக்கு ஒரு மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. இது அவங்க வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், இப்போ வந்து திருவாதிரைக்கு பண்ணி கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். சரி, எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ காயில் சாம்பார் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு வெல்லம் போட்டுடலாம், உப்பு போட்டுடலாங்க. ஒரு 3 விசில் விட்டுடலாம். புளி தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா 3 விசில் விட்டுட்டு நம்ம வறுத்தது அரைச்சதில் போட்டுடலாம். இது நல்லா வேகட்டுங்க. இப்போ நான் இது வெந்து வரை காமிக்கிறேன். இப்போ எல்லாம் நான் வந்து நல்லா வறுத்து தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேங்க. மல்லி, வரமிளகா, இந்த உளுந்து, வெந்தயம் 1/4 டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுட்டுங்க. எள்ளு தனியாக வறுத்து இது முதல்ல பவுட்ரு பண்ணிடலாம். அப்புறம் தனியாக வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ குக்கரில் 4 விசில் வந்துச்சுங்க. 3 விசில் பார்க்கலாம், அதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நான் திறந்தாச்சு குக்கரு, நல்லா உடஞ்சிருக்கு. ஏன்னா புளி, உப்பு, வெல்லம் எல்லாம் போட்டதுனால நான் 1 விசில் ஜாஸ்தி விட்டுட்டேன். இப்போ இதில் நான் அந்த வறுத்து வச்ச மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டேன். இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துடலாங்க. நான் இதை மசாலா போட்டு கிளறிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் மசாலா ஊற்றிட்டுங்க. இது இந்தளவு தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு நம்ம வந்து இந்த நுணுக்கி வச்ச எள்ளு வறுத்து வச்சு, கருப்பு எள்ளு வந்து வறுத்து வச்சு நுணுக்கணும் இல்லைங்களா, அதையும் போட போகிறோம். அப்போ திக்காயிடும். அப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி போட போகிறேன். இது அரைச்சி ஊற்றினா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் குவான்டிட்டி, அதனால்
நான் வந்து எனக்கு இந்த மாதிரி அரைக்கிறத விட இதுதான் பிடிக்கும், அதனால நான் இப்படி பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த காரமெல்லாம் காயில் பிடிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சுட்டு இதை போட்டுட்டு இந்த தூள் போட்டு தேங்காயும் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக கரண்டி வச்சுருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்குறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போடுறேங்க. ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலே உளுந்து இதை வெந்துடும், வறுபட்டுரும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. நல்லா இருக்கு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு வறுத்தது போடுறேங்க. கலரி விட்டுடலாம். நல்ல மணமாக இருக்கும் லாஸ்ட் எள்ளு போடும்போது. ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த குழம்பு. தேங்காயும் போட்டுடலாங்க. திக்காக இருக்குது. இன்னும் திக்காயிடுங்க. இருக்கு ஆறுனா அது கொஞ்சம் கூட திக்காயிடும். இப்போ தாளித்து போட்டுடலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னோடய சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வெஜ்ஜு கூட்டம் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.